நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். பணத்தை வச்சு மறுபடியும் ஏதாவது ஒரு பொட்டி கடை ஆரம்பிக்கலான்னு தான் நானும் கொஞ்சம் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் அது நடக்கிற மாதிரி தெரியல. இருந்தாலும் நம்ம ஊருக்காரங்க ரொம்ப நன்றி கேட்டவங்களா இருக்காங்க. கடன் கேட்கும் போது எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு தான் வராங்க. கடன் கொடுத்ததுக்கான பணத்தை கேட்டோம்னா அதுக்கப்புறம் வரவே மாட்டாங்க. பணத்தை கொடுத்து எத்தனை நாள் ஆகுது? கொடுக்கணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா பணத்தெல்லாம் கொடுத்து முடிச்சிருப்பாங்க. ஆனா அவங்க கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. கொடுக்க வேண்டியவங்க மொத்தமாக கொடுக்காம 100, 200 கொடுத்தா அதை வச்சு நான் என்ன பண்ணுறது? அவங்க கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்ம வேலை நடக்கணும்ல, அது கண்டிப்பாக நடக்காது. இப்போ நம்ம என்னம்மா பண்ணுறது? என்ன பண்ணுறது? கொஞ்சம் விஷத்தை வாங்கிட்டு வாங்க. அதை கண்ணு மூடிட்டு சாப்பிட்டுட்டா அப்புறம் எதுவும் தேவையில்ல. நீ இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காத. அப்போ என்ன பண்ணுறது நீங்களே சொல்லுங்க. அடகு வைக்கவோ விற்கிறதுக்கோ இந்த வீட்டுல ஒரு பொட்டு நகை இல்ல. தாலி கொடி வரைக்கும் வித்தாச்சு. மிச்சம் இருக்கிறது இந்த வீடு ஒண்ணுதான். கேஸ் நடத்துறதுக்கு அதுக்கும் லோன் எடுத்தாச்சு. சொல்ல போனா இந்த வீடும் பேங்குக்கு சேர்ந்தது. நம்ம வாழறதுக்கு நமக்கு எந்த வழியும் இல்லைங்க. அப்படி இருக்கும்போது விஷம் அவங்க சொன்னது தப்பா என்ன? அந்த பொய்க்கேசால தான் நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம். கடையும் போயிடுச்சு, கடனும் சேர்ந்துடுச்சு. அந்த கேஸுக்கு காரணமானவங்க தலையில இடிதாங்க விழப்போகுது. அது மட்டும் இல்லாம அவங்கள தப்பு சொல்லக்கூடாது. கண்டவங்களுக்கு உதவி பண்ணலாம் கூட போகாதீங்கன்னு தலை பட அடிச்சிருக்க. கேட்டீங்களா நீங்க? அன்னைக்கு நீங்க அந்த கிருஷ்ணாக்கும் பாட்டிக்கும் உதவி பண்ணறதுக்கு போனீங்க. இப்ப என்னாச்சுன்னு தெரியுதுல. நமக்கு ஒரு ஆபத்துன்னு வந்தப்போ நமக்கு உதவி பண்ண யார் வந்தாங்க? நாமளும் மனுஷங்க தானம்மா. கஷ்டப்படுறவங்க கிட்ட கொஞ்சம் மனிதாபிமானம் காட்டணும்ல. இதை பேசும்போது தான் ஞாபகம் வருது. உனக்கு தெரியுமா, மேலங்குளத்து பசங்களை அந்த வீட்டில இருந்து துரத்தி விட்டுட்டாங்களாம். யாரு? நம்ம பேசிட்டு இருக்கிறமே அந்த கிருஷ்ணாதாம்மா. விஜயலட்சுமி அக்கா சாகிறதுக்கு முன்னாடியே வீட்டையும் இடத்தையும் கிருஷ்ணாவோட பேர்ல எழுதி வச்சுட்டாங்களாம். இருந்தாலும் மேலங்குளத்து மகேந்திரனையும் அவங்க தம்பிங்களையும் வீட்டை விட்டு அனுப்புறதுக்கான தைரியம் இருக்கா என்ன? இதுக்கு முன்னாடி அவங்க எல்லாரும் சேர்ந்து அவளை அந்த வீட்டுல இருந்து அடிச்சு துரத்துனாங்கல்ல. அன்னைக்கு தடுக்க போன எங்க எல்லாரையும் அந்த 3 பேரை விரட்டி விட்டுட்டாங்க. இப்போ என்னடான்னா அவங்களே வீட்டை விட்டு போயிட்டாங்க. பழிக்கு பழி வாங்குறதுன்னா அது இப்படித்தான் இருக்கணும். நாம இப்படி மத்தவங்கள பத்தி பேசிக்கிட்டு இருந்தா என்னங்க பிரயோஜனம்? வாங்க போய் படுக்கலாம். நாளையில இருந்து நாம வாழறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கணும். வாங்க போலாம், வாங்க. என்னங்க, கொஞ்சம் எந்திரிங்க. அட எழுந்துருங்க. என்னம்மா? அட எந்திரிங்க. சேகரண்ணா வந்திருக்காரு. அந்த கடையோட ஓனர் தான். சேகரண்ணா எதுக்கு இங்க வந்திருக்காரு? ஒருவேளை வாடகை பாக்கிய கேட்க வந்திருக்காரோ? அது எனக்கு எப்படிங்க தெரியும்? சீக்கிரம் எழுந்திருச்சு வாங்க. உள்ள வந்து உட்கார சொல்லு, நான் இதோ வந்துடுறேன். அவர் இப்ப வந்துருவாரு. எழுந்துக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கடை இல்லாததுனால சீக்கிரமா எந்திரிச்சு என்ன பண்ண போறோம்? பிரகாஷ் வரட்டும், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. சேகரண்ணா, என்னன்னா காலையிலே வந்திருக்கீங்க? பாக்கி வச்சிருக்கிற வாடகை பணத்தை கேட்க வந்திருக்கீங்களா என்ன? அப்படின்னா நான் முதல்ல சொல்லிடுறேன். என்னை அடிச்சு கொண்டு போட்டாலும் சரி,
என் கையில் 5 பைசா கூட இல்லைண்ணா. நீ பணம் கொடுக்க வேண்டாம் பிரகாஷ். அண்ணா அது கண்டிப்பாக நான் அதை கொடுத்துருவேண்ணா ஒரு நாளைக்கு. ஆனால் இப்போ என் கையில் பணம் இல்லைண்ணா. நான் உன்கிட்ட ஒரு விஷயம் பேச தான் வந்திருக்கேன். கடையை நான் வித்துட்டேன். வித்துட்டீங்களா? ஆமாம், வித்துட்டேன். அதை சொல்லத்தான் நான் இங்கே வந்தேன். யாருக்கு? யாரா இருந்தாலும் எனக்கு வாடகைக்கு கொடுப்பாங்களா? வித்தது வேற யாருக்கும் இல்லை பிரகாஷ், உனக்கு தான். எனக்கு புரியலையே. கடையை நான் உனக்கு வித்துட்டேன். ஆனா என் கையில் அந்த அளவுக்கு பணம் இல்லையே. எனக்கு வர வேண்டிய பணம் எல்லாம் வந்துருச்சு பிரகாஷ். இன்னைக்கே வேணாலும் ரெஜிஸ்டர் பண்ணலாம். பிரகாஷோட இஷ்டம் தான். சேகரன், என்னன்னா சொல்லிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுண்ணா. நான் கடையை விற்க போறேன்னு உனக்கு தெரியும் இல்லையா? காலையில ஒரு ஆளு கடையை விற்கிறீங்களான்னு கேட்டாரு. நான் விலைய சொன்னேன். கேட்ட விலைய கொடுத்துட்டாரு. இந்த விஷயத்த நேர்ல சொல்லணும்னு அவர் சொன்னதுனால தான் நான் இங்க வந்தேன். அது யாருண்ணே? எனக்கு தெரியாத. நான் தான் பிரகாஷனா, கிருஷ்ணா. என்னன்னா, என்ன ஞாபகம் இல்லையா? 4 வருஷத்துல என்ன மறந்துட்டீங்களா என்ன? இல்ல நான் மாறிட்டேனா? என்னால இந்த அதிர்ச்சியில இருந்தே மீள முடியலம்மா. அக்கா. அம்மாடி. சரிம்மா, நான் இப்ப கிளம்பட்டுமா? சரிண்ணா, நீங்க போயிட்டு வாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ வச்சுக்கலான்னு நீங்க 2 பேரும் பேசி முடிவு பண்ணிக்கோங்க. சரிம்மா. அம்மா, என்னம்மா இதெல்லாம்? அண்ணா, இதுக்கப்புறம் நீங்க உங்க சொந்த கடையில பிசினஸ் பண்ணா போதும். இனிமேல் அது உங்க கடை. இருந்தாலும் இவ்வளவு பணத்தை என்னால எப்படி கொடுக்க முடியும்? அத பத்தி போய் யார் உங்ககிட்ட கேட்டா? இது நான் உங்களுக்கு கொடுக்கற கடைன்னு நீங்க நினைச்சா மட்டும் போதும். கடைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நான் வாங்கி வச்சிருக்கேன். சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன வேணும்னு நீங்க சொன்னா போதும், அதையும் வாங்கிடலாம். கடைக்குள்ள பொருட்களா? எங்க? கடையில இறக்கிட்டு இருக்காங்கண்ணா. கடையிலையா? கடைதான், உங்களோட சொந்த கடை. பாப்பா, நான் உனக்கு என்ன பண்ண நீ என் மேல இப்படி கருணை காட்டுற? நீங்க எங்களுக்காக கொடுத்த பிரெட், கோதுமை மாவு, அரிசிலாம் வச்சுட்டு எத்தனையோ நாள் நானும் என் பாட்டியும் சாப்பிட்டு பசி ஆத்திருக்கோம். எனக்கு உதவன மாதிரி நிறைய பேரோட பசிய நீங்க ஆத்தணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த கடை இல்லைன்னா எப்படி?
இருந்தாலும் என்ன நீ மறக்கவே இல்லையம்மா. என்னால எப்படி உங்களை மறக்க முடியும்? அன்னைக்கு எங்களை வீட்டை விட்டு துரத்துனதும் இருக்கிறதுக்கு இடம் இல்லாம எங்க 2 பேரும் நீங்க கூட்டிட்டு போனதை என்னால மறக்க முடியுமா என்ன? அதை நான் மறந்தா நான் ஒரு மனுஷ ஜென்மமே இல்லைன்னா. இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டா மட்டும் போதும், நான் அதை வாங்கி தரேன். ம், வாங்க உட்காருங்க. இதுக்கப்புறம் இதுதான் உங்களோட இடம். எனக்கு இன்னும் கொஞ்சம் சில வேலைகள் இருக்கு, போயிட்டு வரேன். இன்னொரு நாள் வரேன். நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரனா. கேசவா, நீ முன்னால என்கிட்ட சொன்னல, அந்த கடவுள் ஒவ்வொருத்தர் முன்னாலையும் எப்படி எப்போ வருவார்னு தெரியாதுன்னு சொன்னல. நானும் அந்த கடவுளை பார்த்துட்டேன் கேசவா. அதோ அந்த கார்ல போயிட்டு இருக்க கேசவா. ஆஹா, எப்ப வந்தீங்க நீங்க? என்ன வந்த உடனே படுத்துட்டீங்க? இல்ல, ஒண்ணும் இல்ல. எழுந்து ட்ரெஸ் மாத்துங்க, எழுந்துறீங்க. பணம் போறதுக்கான ஒரு வழி. என்ன ஆச்சு? இன்னைக்கு சைட்ல சின்னதா ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஐயோ, என்னாச்சு? செகண்ட் ஃப்ளோர்ல கார்பெண்டர் வேலை செஞ்சுட்டு இருந்த ஒருத்தன் கால் தடுக்கி கீழே விழுந்துட்டான். அப்புறம் அவனை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. எக்ஸ்ரே, ஸ்கேனு, மருந்து, ஃபீஸு எல்லாம் சேர்த்து ஒரு 15,000 ரூபாய் பணம் செலவாயிடுச்சு. நாளைக்கு யூனியன்ல இருந்து வந்து நஷ்டஈடு கேட்பாங்களோன்னு பயப்படுறேன். அது எதுக்கு? ஆக்சிடென்ட் ஆனது ஒரு பெங்காலிக்கு. ஆனா இவங்க எல்லாரையும் அனுப்புறது யூனியன்காரங்க தானே. யாருக்காவது ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அதை வச்சு யூனியன்காரங்க சம்பாதிப்பாங்க. 1 இருந்து 2 லட்சம் ரூபாய் கண்டிப்பா நஷ்டஈடு கேட்பாங்க. அப்புறம் அவங்க கிட்ட பேசி செட்டில் பண்ணணும். ஆனா நாம கொடுக்கிற பணத்துல இருந்து 4ல் 1 பங்கு கூட விபத்து ஏற்பட்டவனுக்கு கிடைக்காது. அந்த யூனியன்காரங்களே அமுக்கிடுவாங்க. அத பத்தி யோசிச்சு டென்ஷன் ஆகாம முதல்ல போய் கூலிங்க. என்னங்க, என் அப்பா அம்மா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னு? வீடு வாங்குறது பத்தி. நான் இத பத்தி பேச ஆரம்பிச்சாலே வாயை கூட திறக்க மாட்டேன்றீங்க. கொஞ்ச நாளாவே இப்படிதான் பண்றீங்க. என்ன, இதுக்கப்புறம் பொண்டாட்டி வீட்லயே உட்காந்துலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? உடனே நம்ம வீட்டை விட்டு வெளியே வர சூழ்நிலை ஏற்பட்டப்போ நம்ம இந்த வீட்டுக்கு வந்ததெல்லாம் உண்மைதாங்க. இவங்க என்னுடைய அப்பா அம்மா தான் எதிர்த்து ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க. ஆனா நம்ம வீடு பார்த்துட்டு இருக்கோம் தானே நினைச்சிட்டு இருக்காங்க. நானும் அப்படிதான் உங்ககிட்ட சொல்லி வச்சிருக்கேன். நாமளும் இங்க வந்து 1 வாரத்துக்கு மேல ஆச்சு. நீங்க கவலைப்படுற மாதிரியே தெரியல. நான் இதை பத்தி கேட்டாலே வாயே திறக்க மாட்டீங்க. நாம இங்க நிரந்தரமா தங்கிடுவோன்னு உன் அப்பா அம்மா பயப்படுறாங்களா? அவங்க பயப்படலங்க. பணம் கையில இருந்தா அதை வச்சுட்டு நம்ம பயந்துட்டே தான் இருக்கணும். அந்த பணம் நம்ம கைக்கு வந்தா அது நம்மளை விட்டு எப்படி போகுதுன்னே தெரியாது. இப்ப நீங்களே பாக்குறீங்கல்ல, ஒரு பெங்காலிக்காரன், பீகார்காரன், யூனியன்காரங்கன்னு இவங்க கைக்கு தான் பணம் போகுது. பணம் தீந்தா எப்படி வீடு வாங்க முடியும்னு அவங்க பயப்படுறாங்க. இங்க பாருங்க, அந்த வீட்டை வித்தது இவங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல.
அந்த மாதிரி ஒரு வீட்டை இனிமேல் உங்களால வாங்க முடியுமான்னு அம்மா கேக்குறாங்க. வீடு நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், கிடைக்கணும் இல்லையா? அது மட்டும் இல்ல, பணமும் வரணும். கையில தான் எதுவுமே இல்லையே. அப்போ பணம்லாம் எங்க போச்சு? எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டீங்களா? செலவு பண்ணல, நான் பிசினஸ்ல போட்டேன். அது எப்படி? ஒரு பிளாட்டோட லோன் தானே கொடுத்துருக்கீங்க. அப்ப மீதி பணம் எல்லாம் எங்க? என்னங்க, நீங்க ஏதோ என்கிட்ட மறைக்கிறீங்க. என்கிட்ட கணக்கு சொல்லுங்க. அந்த பணத்தை நீங்க என்ன பண்ணீங்கன்னு. ஏண்டி, 1,10,00,000 ரூபாவை நான் அந்த சாபுக்கு கொடுத்துட்டேன். ஏண்டி, அந்த பிளேடுக்காரன் தான். அப்புறம் 40 லட்சம் ரூபாவை பேங்க்ல கொடுத்து ஒரு பிளாட்டோட லோனை கட்டியாச்சு. அதுக்கான வேலை தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அது சரி, இருந்தாலும் உங்ககிட்ட 50 லட்சம் இருக்கணுமே, அது எங்க? நாம வீட்டை பார்த்து அட்வான்ஸ் கொடுக்கறதுக்குள்ள அந்த பணம் ரெடி ஆயிடும். அது நீங்க யார் கொடுத்தீங்கன்னு சொல்லுங்க. அது வந்து அதை நான் ஒரு ஆளுக்கு கைமாத்தா கொடுத்துருக்கேன். கடவுளே, 50 லட்சம் ரூபாயா? உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? யாருக்கு அவ்வளவு பணத்தை கொடுத்தீங்க? ஏண்டி இப்படி சத்தம் போட்டு பேசுனா மற்றவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். மகியண்ணனுக்கு தான் கொடுத்துருக்கேன். ஐயோ கடவுளே, மகி மாமாவுக்கா? என்னங்க நீங்க பண்ணது கொஞ்சமாவது நல்லா இருக்கா சொல்லுங்க. கொடுக்கறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல. கடவுளே, நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம். 1 மாசம் வட்டிக்கு அவர் வாங்கியிருக்காரு. ஒரு 2 வாரத்துக்குள்ள அவர் திரும்ப கொடுத்துருவாரு. இருந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல. இதுக்கப்புறம் இந்த பணம் எப்படி கிடைக்கும்? நாம வீட்டை பார்த்து பணத்தை கொடுக்கறதுக்குள்ள 1 மாசம் முடிஞ்சிடும்ல. அவ்வளோ நாள் சும்மா எதுக்கு பேங்க்ல வச்சிருக்கணும்னு தான் நான் கொடுத்தேன். ஏய், அதுவும் சும்மா கொடுக்கல, 5 ரூபா வட்டிக்கு தான் நான் கொடுத்துருக்கேன். 1 மாசத்துக்கு 2.5 லட்சம் ரூபா வட்டி. நான் அந்த பணத்தை அவங்க கிட்ட கொடுத்ததுனால நமக்கு 2 லட்சம் ரூபா பணம் அதிகமா கிடைக்கும். மகியண்ணனோட வேலையும் முடிஞ்சிடும். 4 கன்சைன்மெண்ட் அனுப்புனா மகியண்ணனுக்கு அந்த பணம் ப்ராஃபிட். இப்ப டாலரோட வேல்யூ அதிகமாயிடுச்சுல்ல. இங்க பாருங்க, நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேளுங்க. அந்த பணம் கண்டிப்பா கிடைக்காது. நீங்க வேணா பாருங்க. வீடு வாங்கினாலும் வாங்கலனாலும் சரி, இதுக்கப்புறம் நம்ம இங்க இருக்க கூடாது. கல்யாணம் ஆன பொண்ணுங்க எல்லாம் அவங்களோட புருஷன் வீட்டுல தான் வாழணும். அதுக்குதான் நீங்க கேட்ட வரதட்சணை கொடுத்து உங்க கூட அனுப்பியிருக்காங்க. உங்க அண்ணன் கிட்ட பணத்தையும் கொடுத்துட்டு வட்டி வேற வரும்னு சொல்றீங்க. வட்டியும் வராது, அசலும் வராது. 2 வாரத்துக்கு அப்புறம் கிடைக்கும் தானே சொன்னீங்க. 2 வாரத்துக்கு அப்புறம் கிடைச்சாலும் இல்லாட்டியும் இந்த வீட்டை விட்டு நம்ம போயாகணும். அதுக்கு நீங்க தயாரா இருங்க. நான் சொன்னதை எல்லாத்தையும் நீ கேட்டியா என்ன? நீ சொல்லுமா, நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். நீ இப்படி இஸ்திரி பெட்டியை வச்சு தேய்ச்சிக்கிட்டு இருந்தா நான் சொல்றதை எப்படி கேட்ப? காதுல தானமா கேட்டுட்டு இருக்கேன். நீ சொல்லுமா. உன் அப்பா இருந்தப்போ கட்டின வீடுப்பா இது. பழைய வீடாயிருச்சு. மழை பெய்யும் போது அங்கங்க ஒழுகுதுப்பா. ஓடு எல்லாமே விரிசல் விட ஆரம்பிக்குது. இருந்தாலும் நமக்கு இருக்கிறது இந்த ஒரே வீடு தான். அதுக்கு என்ன இப்ப? வீடு ரெடி பண்ணணும்னு சொல்ல வரியாப்போ? அம்மாக்கு இந்த பழைய வீட்டுல இருந்து போர் அடிச்சு போச்சோ? தயவு செஞ்சு நீ என் வாயை கிளறாத. நான் ஒன்னும் அரண்மனை வேணும்னு கேட்டு ஆசைப்படலடா. இருக்கிற வீடை இல்லாம பண்ணிராதன்னு தான் சொல்ல வரேன். வீட்டை என்னமா பண்ண முடியும்? இந்த வீட்டுல என்ன பிரச்சனை இருக்குன்னு உனக்கு தெரியுமா? ஊர்க்காரங்க நல்லது கெட்டதை மட்டும் நீ பார்த்தா போதாது, இந்த வீட்டையும் நீ பார்க்கணும். நீ என்கிட்ட பேச ஆரம்பிச்ச 1/2 மணி நேரம் ஆச்சு. இது வரைக்கும் என்ன விஷயம்னே சொல்லல.
சொல்லவும் மாட்டேங்கிற, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? ம். பேங்க்ல இருந்து நம்ம வீட்டுக்கு ஜப்தி நோட்டீஸ் வந்ததே, நீ பாத்தியா? நீ பாத்திருக்க மாட்ட. நான் சொல்றதுதான் உனக்கு பெரிய குத்தம். பேங்க்காரங்க வந்து நம்ம வீட்டை ஜப்தி பண்ணிட்டு நம்ம தெருவுல நிக்கும் போதுதான் உனக்கு தெரிய வரும். ஷீலாக்கு கல்யாணம் பண்றதுக்காக பேங்க்ல இருந்து வாங்கின 3 லட்சத்தை வட்டியோட கட்ட வேண்டியதா இருக்கு. நாம அந்த பணத்தை வாங்கி கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சு. நாம கொஞ்சம் பணமாவது கொடுக்கலனா இந்த வீட்டை எடுத்துக்குவாங்க. கடந்த பேங்க் எலெக்ஷன்ல நம்மளோட எதிராளிங்க தான் அந்த தேர்தலில் ஜெயிச்சாங்க. அன்னையிலேருந்து எல்லாரும் என் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க. பரவாயில்ல, நான் அந்த செக்ரட்டரியை பார்த்து பேசிட்டு வரேன். அவர்கிட்ட சொல்கிறதுனாலையும் எந்த பிரயோஜனமும் இல்லை. பேங்க் கமிட்டி சொல்கிறத கேட்குறத தவிர அவருக்கு வேறு வழி இல்லை. அப்புறம் நடவடிக்கையை கொஞ்ச நாளைக்கு தள்ளி வைக்கலாம், அவ்வளோதான் பண்ண முடியும். ஒவ்வொரு தலைவருங்களும் காரும் பங்களாவுமா எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. பட்னி இல்லாம சந்தோஷமா வாழ்ந்தா போதும்பா. ஊருக்காரங்களுக்கு வேலை செஞ்சு நீ இந்த மாதிரி ஆயிட்ட. அம்மா, மற்ற யூனியன்கார மாதிரி என்னை பார்க்காதம்மா. அவங்களுக்கு என்ன சரின்னு படுதோ அதை தானே பண்ணுவாங்க. யூனியனில் வேலை பார்க்குறது நான் பணம் சம்பாதிக்கிறதுக்காக இல்லை, அது ஒரு சேவைமா. இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருமே 100 பிரச்சனையோடு இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் என்னால் முடிஞ்ச ஏதோ ஒரு உதவியை செய்கிறேன். அதில் என்ன தப்பு இருக்கு? இப்படி நீ ஊருக்கு செய்யறதுனால உனக்கு என்னதாண்டா கிடைச்சிருக்கு சொல்லு? 3-4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை நீ இன்னும் மறக்கலல்ல? எங்கிருந்தோ வந்த பொண்ணுக்காக நீ உதவ போய் மேலங்குளங்காரங்களுக்கு விரோதி ஆயிட்ட. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.